இன்டர்நெட்டில் வைரலாக இருந்துகிட்ருக்க ஒரு ஸ்டோரி. இது ஒரு க்ரைம் ஸ்டோரி மட்டும் இல்லை, இது ஒரு சிஸ்டமோட மறுபக்கம்னு கூட சொல்லலாம். 1980s அமெரிக்காவில் ஒரு சாதாரண ஆள் மாதிரி தெரிஞ்ச ஒருத்தரோட பேர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். அவரோட ஜாபு வெளி உலகத்துக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர். ஆனால் அவரோட கிளைண்ட்டோட லிஸ்ட்டெல்லாம் பார்த்தோன்னா ஷாக் ஆயிரும். ஃபுல் ஆஃப் மில்லியனியர்ஸ் அண்ட் தென் டாப் பொலிட்டீஷியன்ஸ், வேர்ல்டு ஃபேமஸ் செலிப்ரிட்டிஸ். எப்ஸ்டீனோட வீடு ஒரு ப்ரைவேட் ஐலாண்ட், ப்ரைவேட் ஜெட், பணம், பவர், கான்டாக்ட் எல்லாமே இருந்துச்சு. 1990s இருந்து சில யங் கேர்ள்ஸ் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்ஸ்டீன் எங்கெங்கெல்லாம் கூப்பிட்டான், மணி கொடுத்து மிஸ்யூஸ் பண்ணான்னு. ஆரம்பத்தில் யாரும் இதை சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா அவன் பவர்ஃபுல், அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. 2008 ஒரு கேஸ் எப்ஸ்டீன் மேலே மைனர் கேர்ள்ஸ் அப்யூஸ் கேஸ் ரெஜிஸ்டர் ஆச்சு. ஆனால் நடந்தது என்ன? பெரிய பெரிய பனிஷ்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. சின்னதாக ஒரு ஜெயில் தண்டனை, சீக்ரெட்டாக ஒரு டீல். மக்கள் கேட்க ஆரம்பித்தாங்க, இது ஜஸ்டிஸா இல்லை பவரோட ப்ரொடெக்ஷனானு. சில டைம் போக போக கோர்ட்டில் சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்குமெண்ட்ஸ் லீக் ஆச்சு. இதில் இருந்தது விக்டிம்ஸோட ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃப்ளைட் ட்ராவல் பண்ண லாக்ஸ், இமெயில் கான்வர்சேஷன்ஸ் அண்ட் தென் கான்டாக்டோட டீட்டெயில்ஸ். இது எல்லாம் சேர்ந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு சொல்லப்பட்டுச்சு. ஃபைலில் இருந்த பேர்லாம் பொலிட்டீஷியன்ஸோடது, டாப் ஆக்டர்ஸோடது, ராயல் ஃபேமிலி மெம்பர்ஸோடது. இதை பார்த்த மக்கள் மனசில் ஒரு பெரிய பயம். இவங்க எல்லாரும் உண்மையாக இருந்தால் உலகம் தப்பாக இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், நேம் மென்ஷன் பண்ண யாருக்கும் ஒரு கில்ட்டு கூட கிடையாது. சில பேர் விட்னஸாக இருந்தாங்க, சில பேர் கான்டாக்ட் டீட்டெயிலில் இருந்தவங்க. ஆனால் சந்தேகம் ரொம்ப பெருசாக இருந்தது. 2019 எப்ஸ்டீன் ஜெயிலில் இருந்தப்போ திடீர்னு இறந்து போயிட்டான். கவர்மெண்ட் சொன்ன ரீசன் சூசைட். ஆனால் மக்கள் நம்பலை. ஏன்னா சிசிடிவி ஒர்க் ஆகலை, கார்ட்ஸ் யாரும் டியூட்டியில் இல்லை. இத்தனைக்கும் அது அவ்வளோ பெரிய ஹை செக்யூரிட்டி ஜெயில் வேறு. அப்போது கேள்வி என்னவாக இருந்ததுன்னா, அவர் செத்ததுனால யார் யாரெல்லாம் காப்பாற்றப்பட்டாங்க? எப்ஸ்டீன் உயிரோடு இருந்திருந்தால் கோர்ட்டில் உண்மையை சொல்லியிருப்பான், பெரிய ஆளுங்களோட பேர்லாம் வெளியே வந்திருக்கும். ஆனால் அவன் இருக்க முடியாத நிலமை. அதான் இன்றைக்கி வரைக்கும் எப்ஸ்டீன்ஸ் ஃபைல்ஸ் பற்றி டிஸ்கஷன் முடியாமல் போய்கிட்டு இருக்கு. இந்த கதை நமக்கு ஒன்று சொல்லுது, பணம் இருந்தால், பவர் இருந்தால் சில டைம் லா கூட சைலண்ட் ஆகிரும். ஆனால் விக்டிம்ஸோட வலி எப்போவுமே தீராது. எப்ஸ்டீன் ஃபைலில் இருக்கிற உண்மை இன்னும் வெளியே வரல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இருட்டு எவ்வளவு பெருசாக இருந்தாலும் ஒரு நாள் வெளிச்சம் வந்து தான் ஆகும். இந்த மாதிரி ரியல் ஸ்டோரியை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.